வாழ்நாள்ல ஒரு நாள் கூட அந்த நான் எதிர்பார்த்த நன்னாள் இல்லையே. முன்னால் என்னை ஆட்கொண்டாய், சின்ன வயசுல ஓடி ஆடும் சிறுபவத்தில் வந்த என்ன சிவமாலை அணிவித்து ஆட்கொண்டாயே, முன்னால் என்னை ஆட்கொண்டாய், என்ன நானும் முடுவதே இருந்தாய். அதை நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. இப்ப ஏன் நீ வருவதற்குரிய பக்குவம் இல்லாம நான் இருக்கிறேனே, இந்த பக்குவம் எனக்கு சின்ன பிள்ளையில இருந்திருக்கு, நீ கொடுத்த இந்த நேரம் அதை நினைக்கக்குள்ள எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லுவாங்க பெருமான். அப்படி பெருமானுக்கு சொல்லித்தரத்துக்கு வழி இல்லை, ஆள் இல்லை, ஏன்னா அறிவிப்பாரும் யாரும் இல்லை. ஆனா நமக்கு பெருமான் அடைந்த நிலையெல்லாம் அழகா ஒரு எளிய மார்க்கம், சுத்த சன்மார்க்கம். இது ஒரு பெரிய மார்க்கம். அதாவது இங்க வந்துங்க சாதனமே கிடையாதுங்க, ஒரு சாதனம் கிடையாதுங்க. சாதனம் தெரியாம தான் யாரையாவது இருக்க முடியும். இந்த சமய மத மார்க்கங்கள் எல்லாம் பல்வேறு சாதனங்களை பற்றி பிடித்து கொண்டு அந்த இறைவனுடைய அருளை பூரணமாக பெறுவதற்கு வழிதுறை தெரியாம தடுமாறி போய் இறந்து கூறுகின்ற சமயம் எல்லாம் மதங்கள் எல்லாம் பிடித்து கூவுகின்றார். பலன் ஒன்றும் கொண்டறியார், வீணே நீறுகின்றார், மண்ணாகி நாறுகின்றார். அவர் போல் நீடு உலகில் அழிந்துவிட நினைத்தேனோ